ஏப்ரல் 19 நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்க தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன, குற்ற வழக்குகள் அவங்க மேல என்ன இருக்கு, அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, வருமான வரித்துறையில என்ன தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொளி மூலமா உங்களுக்கு கொண்டு வரும். பாருங்க, சிந்திச்சு வாக்களிங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி வாக்காளர் பெருமக்களுக்கு வர 19ஆம் தேதி நம்ம ஓட்டு போடணும். கட்டாயமாக நீங்கள் எல்லாம் 100% ஓட்டு போட்டுருவீங்க. ஆனால் அதுக்கு முன்னால் என்ன வேட்பாளர் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மொத்தமாக நம்ம கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் 21 பேர் போட்டி போடுறாங்க. அந்த 21 பேரில் ஒரு பெண் வேட்பாளர், மீதி 20 பேர் ஆண்கள் போட்டி போடுறாங்க. அவங்களுடைய படிப்பு விவரங்கள், சொத்து விவரங்கள், வழக்கு விவரங்களை பார்ப்போம். இந்த தொகுதியுடைய முதல் வேட்பாளர் பேர் குமரகுரு ஆர். ஏடிஎம்கே சார்பாக போட்டி போடக்கூடியவர். இவருடைய சின்னம் ரெட்டலை. 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறாரு. தொழில் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 62. இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் 16 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் சொத்து மதிப்பாக சுமார் 3,85 லட்சம்னும், கடன்கள் வகையில் 30,37,000 குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன் போக நிகர சொத்து மதிப்பு சுமார் 3,55 லட்சம். ஒரு மேல 6 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா அஃபிடவிட்ல குறிப்பிட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, சட்டவிரோதமாக ஒன்று கூடியதல், அலட்சியமான செயல்பாடு நோய் பரவுவதற்கு காரணமாக அமைந்தது, தவறான கட்டுப்பாடு, பொது தொல்லை, பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுத்தியது, அரசு ஊழியரின் உத்தரவை மீறியது, அரசு ஊழியரின் கட்டளைக்கு இணங்க மறுத்தது போன்ற பிரிவுகளின் கீழே 6 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா இவரே அஃபிடவிட்ல குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் மலையரசன். டிஎம்கே சார்பாக போட்டி போடக்கூடியவர். இவருடைய சின்னம் உதயசூரியன். பிகாம், எம்காம், டிப்ளமோ இன் கோஆப்ரேஷன் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் தனக்கு வயது 48 குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக 5,48,000 குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 87,16,000. இவர் மீது 4 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. சட்டவிரோதமாக ஒன்று கூடியது, பெருந்தொற்று பரவுவதற்கு காரணமாக அமைந்த அலட்சியமற்ற செயல், அரசு ஊழியரின் உத்தரவை மீறியது, ரயில்வே அத்துமீறி நுழைதல், ரயில் இயக்கத்திற்கு தடை ஏற்படுத்தியது போன்ற பிரிவின் கீழே 4 வழக்கு நிலுவையில் இருக்கிறதா வேட்புமனுல குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் என் ஜீவன்ராஜ். பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக போட்டி போடக்கூடியவர். இவருடைய சின்னம் யானை. ஐடிஐ முடிச்சிருக்கிறாரு. இயக்குனர், ஓட்டுநராக பணிபுரியக்கூடியவர். வயது 30. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை. கடன் பற்றிய விவரங்களை எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 4 லட்சம். இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் தேவதாஸ் ஆர். இவருடைய சின்னம் மாம்பழம். பிஏபிஎல் முடிச்சிருக்கிறாரு. ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடியதாகவும் தனக்கு 71 வயதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. 14 லட்சம் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் குடும்பத்தின் சொத்து மதிப்பாக சுமார் 6 கோடியும், கடன்கள் வகையில 21,24,000 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன் போக நிகர சொத்து மதிப்பு 5,87,00,000 ஆகுது. இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் அண்ணா மக்கள் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய ஏஎஸ் நாட்டாண்மை குணசேகரன். இவருடைய சின்னம் பலாப்பழம். 8th முடிச்சிருக்கிறாரு. கோவிலுடைய தர்மகர்த்தாவாக பணிபுரியக்கூடியதாகவும் வயது 50 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமோ கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 56,60,000 ஆகுது. இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் எஸ் பழனியம்மாள். தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவங்க. இவங்களுடைய சின்னம் ஃபுட்பால் பிளேயர், கால்பந்து வீரர். 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாங்க. சுய தொழில் பண்ணக்கூடியவங்க. வயது 48. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம், கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 5,25,000. இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில். இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் நாடாளு மக்கள் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய வெங்கட்ராமன் ஜே. இவருடைய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா. வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர். பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎல், எம்எல் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. வயது 38. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் 4,83,000 குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன்கள் பற்றிய எந்த விவரங்களும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 19,59,000. இவர் மீதும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை.
இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய ஏ ஜெகதீசன். இவருடைய சின்னம் ஒளி வாங்கி பிஎஃப்ஏ டிஎஃப்டி முடிச்சிருக்கிறதாகவும் திரைப்பட இயக்குனராக இருக்கக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 51, குடும்ப ஆண்டு வருமானமாக 6,68,000 குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வெறும் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 51,77,000. இவர் மீது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. வெறுப்பு வளர்த்தல், சட்டவிரோதமாக ஒன்று கூடியது, தேச துரோக வழக்கு பிரிவின் கீழே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சியோட அடுத்த வேட்பாளர் பேர் அருள் இனியன். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் கப்பல். எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்கிறாரு. ஆசிரியராக பணிபுரியக்கூடியவர். இவருடைய வயது 36. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசி ஆண்டு எதுவும் குறிப்பிடவில்லை. சொத்து மதிப்பாக சுமார் 13 லட்சம்னும் கடன்கள் வகையில் 66,000 இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன் போக நிகர சொத்து மதிப்பு சுமார் 12,34,000. இவர் மீதும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளரும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். இவருடைய பேர் கமலக்கண்ணன் எம். இவருடைய சின்னம் வாலி பக்கெட். எம்எஸ்சி எம்ஏ எம்எட் முடிச்சிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். வயது 70. குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானமாக 6,32,000 குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன்கள் எதுவுமே இல்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 34,99,000. இவர் மீதும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் என் குமரகுரு, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் பிஎஸ். 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு. தினக்கூலியா பணிபுரியக்கூடியவர். வயது 40. இவர் குடும்பத்துடைய கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. நிகர சொத்து மதிப்பு சுமார் 98,000. இவர் மேலும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எஸ்.ஆர். கோவிந்தராஜ். இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் டிவி ரிமோட். 5ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் திருமண தகவல் மையம் வைத்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 72. குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. கடன்கள் விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் 6,28,000. இவர் மீதும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. கள்ளக்குறிச்சியோட அடுத்த வேட்பாளர் யாருன்னா நம்ம ஏ சிகாமணி. வயது 68. அவருடைய சின்னம் டோர் ஹேண்டில், கதவு கைப்பிடி. 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. கடன்கள் விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 33 லட்சங்கள். இவர் மீதும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். ஆர்.கே. சுப்பிரமணியன். இவருடைய சின்னம் ஏர் கண்டிஷனர் ஏசி. 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 72. குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. குடும்பத்தின் சொத்து மதிப்பு சுமார் 2 கோடி. கடன்கள் வகையில் 60,000 இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 2,88,000 ஆகுது. இவர் மீதும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பி. பாலகிருஷ்ணன். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் உழவு இயந்திரம். எம்ஏ முடிச்சிருக்கிறாரு. விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வயது 38. குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை. கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 26 லட்சங்கள். இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. கள்ளக்குறிச்சியோட அடுத்த வேட்பாளர் பெயர் சி. பிரபு. இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் ஹாக்கி மட்டை மற்றும் பந்து. பிபிஇ எம்பிஎட் முடிச்சிருக்கிறாரு. விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வயது 41. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை. சொத்து மதிப்பாக சுமார் 5,75,000. கடன்கள் வகையில் 1,90,000 இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் போக நிகர சொத்து மதிப்பு சுமார் 3,85,000. இவர் மீதும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் மயிலம்பாறை மாரி ஏ. இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் பேன். அவர் பள்ளி செல்லவில்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் தனக்கு வயது 47 குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 18 லட்சம். இவர் மீதும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். அவர் பெயர் எம் முருகேசன். இவர் சின்னம் கோட், ஓவர் கோட். 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறாரு. விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வயது 52. குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 21,92,000. இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளரும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். அவருடைய பேர் கே. ராஜசேகர். இவருடைய சின்னம் பெட்ரோல் பம்ப். எம்ஏ முடிச்சிருக்கிறாரு. கூலி தொழிலாளியாக இருப்பதாகவும் வயது 31 குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. இவருடைய சொத்து மதிப்பாக சுமார் 10,42,000 குறிப்பிட்டிருக்கிறாரு.
கடன்கள் எதுவுமே இல்லாததுனால அதுவே ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு. வழக்கு எதுவும் இவர் பேர்ல நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். அவருடைய பேர் சி ராஜமாணிக்கம். கேஸ் சிலிண்டருடைய சின்னம். MA முடிச்சிருக்கிறாரு. இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 63. குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானமாக 2,93,000 குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் இல்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 86,72,000. இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. கள்ளக்குறிச்சியோட அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PM ஜெயபால். அவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் ட்ரில்லிங் மிஷின், துளையிடும் இயந்திரம். 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு. விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வயது 56. கடைசி ஆண்டு வருமானமாக இது குறிப்பிடவில்லை. மொத்த சொத்து மதிப்பாக குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பாகவும் 7,91,000. வழக்குகள் எதுவும் இவர் பேர்ல நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய இறுதி வேட்பாளர் பெயர் நோட்டா, நன் ஆஃப் த எபோ. மேல இருக்கக்கூடிய எந்த வேட்பாளருக்கும் வாக்கு செலுத்த விரும்பவில்லை, ஆனால் நான் வாக்காளராக வாக்கு செலுத்த கட்டாயமா விரும்புகிறேன் அப்படின்னா நோட்டாவுக்கு வாக்களிங்க. சந்திப்பு. உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய ஓட்டு. சிந்திச்சு வாக்களிங்க.